உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் பிரச்சனையா இல்லை திட்டத்துக்கு வைக்கிற பேரில் பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை. இப்போ என்ன சொன்னால், இப்போ நீங்கள் அது கன்னிப்பாஞ்சானார் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அது கியூலோயாவா மாறுறதில்ல உங்களுக்கு சிக்கலா? இல்லை எல்லாம் சிக்கல். நான் ஏற்கனவே சொன்னான், நீங்கள் தமிழ் மக்களை அணைச்சு கொண்டு போகிறதென்றால் தமிழ் மக்களுக்கும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது என்றால் கிவிலோயாண்டு பெற தேவையில்லையே. கன்னிப்பாஞ்சான் 6 வரணும், மணலாறு வரணும், வெளியோயாண்டு பெற தேவையில்லையே, அந்தர் வேவாண்டு பெற தேவையில்லையே, கிரிவன் வேவாண்டு பெற தேவையில்லையே. கடந்த காலங்களில் நீங்கள் படிப்படியாக தான் செய்து கொண்டு வாரீங்க. அப்போ இதால் எங்கட மக்கள் இனியும் நம்பிராத கட்டத்தில் இருக்குதுகள். எங்கட இடங்களுக்கு பேர் வைக்கிறீர்கள். நான் அதான் உடனே முதல் சொன்னேன், எந்த பேரை அவியல் மாற்றலாம், ஆனால் அந்த பேரை மாற்றலாம், அந்த பேரை மாற்றலாம். என்ன அரசாங்கம் அவர்கள் தான். ஆனால் அந்த அரசாங்கம் எங்களை அணைக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ கூட எதிர்ப்பு எப்படி எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் வரும். அந்த மக்கள் மத்தியில் வர எதிர்ப்புக்கு நாங்களும் போய் ஆதரவு கொடுக்கத்தான் வேணும். நான் மக்களின் பிரதிநிதி. அப்ப இன்றைக்கு 2 போராட்டம் இதில் வந்த உடனே கிழக்கில் வடக்கில் கம்பஸ் பொடியில் ஒழுங்கு செய்தது, கிவிலோயாக்காக ஒழுங்கு செய்ததுன்றோடனே ஒரு யோசனை வருதല്ലോ ஆக்களுக்கு. ஆனால் இதை விட இன்னும் கூடும். ஏனென்றால் சரியான முறையில் எங்களோட மக்களுக்கான நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்க வருகிறோம். சரிதானே? யான மனித மோதலுண்டு. இதுக்குள்ள 2500 ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுது என்று சொல்லுது இந்த அறிக்கை. அதால் காடுகள் அழிக்கப்படுக காட்டு யானை எங்கே வரும்? ஊருக்கு வரும். ஏனப்பா நீங்கள் எங்களோட யானையை கொண்டு மோத விடுறீர்கள்? மோதி நொந்த மனதுக்கு இப்படியாக ஒரு வஞ்சக எண்ணம் இருக்க தேவையில்லை. அந்த மற்றது காடு ஏன் அழிக்கிறீர்கள்? காடு தேவை, நாட்டுக்கு காடு தேவை. ஒரு கருத்தரங்கில் எனக்கு நானும் இருந்தேன்னு சொல்லிச்சுகள், வீட்டை காடாக வளர்க்கணும். அது என்னது கண்டா, அந்த மரம் செடிகளை எல்லாம் வளர்த்தாதான் அது நல்ல மண்டு, ஒரு சுற்றுச்சூழல் அது இதுகளில் என்று சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்னென்னா 2500 ஹெக்டேர் அழிக்கிறீங்க. 2.47 தான் ஏக்கர். ஒரு ஹெக்டேருக்கு 2.47 ஏக்கர் இருக்குது. அப்போ இதை பெருக்கி பாருங்க, இவ்வளவு காட்டை அங்கே இருந்து அழிக்கிறீங்க.